வணக்கம். நான் உங்கள் வில்லேஜ் இன்வெஸ்டர். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரியல் எஸ்டேட் பற்றி பேசும்போது இந்த ரியல் எஸ்டேட்டில் நிறைய வந்து ஃப்ராட் அண்ட் டாக்குமெண்ட், ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகுது. அந்த ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்லாம் நம்ம எப்படி கேன்சல் பண்ணலான்ட்டு நிறைய மக்களுக்கு தெரியல. ஃப்ராடாக ஒரு டாக்குமெண்ட் ரெடி ஆகிடுச்சு, ஒரு ஃப்ராடாக ஒரு பட்டா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து எப்படி வர்றது அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் மூச்சிட்ருக்காங்க. அதுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன். சட்ட ரீதியான எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் வந்து லாயர் கிடையாது, பட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் இது ஃபியூச்சரில் பயன்படுத்தலாமான்னா நீங்கள் ஒரு லாயர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்னா, ஒரு போலி டாக்குமெண்ட்டுங்கிறது ஒரு பட்டா வச்சு தான் பத்திரங்கிறது மாறும் இல்லையா? இந்த பட்டாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பேரில் இருக்குதான்னு உங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் போய் பட்டா ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கணும். அப்படி ரெக்கார்ட்ஸு கரெக்டாக இருந்துச்சா, ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்காங்களா, அவங்க என்ன நேமு, அந்த டீட்டெயில்ஸு அவங்களுக்கு எப்படி வந்தது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு போலி பத்திரம் ரெடியாக ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் சொல்கிறது, ஒரு போலி பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதுக்காக உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இப்போ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரெடி பண்ணி அது போலியாக நடந்திருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் பார்த்த உடனே இப்போ போலியாக நடந்திருக்குன்னு தெரியும் போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இது சிவில் மேட்டர், நீங்கள் கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. அதாவது நீங்கள் இப்போ இந்த செக்ஷன், அதாவது 77A 77B மாவட்ட பதிவாளருக்கு வந்து இது வந்து கேன்சல் பண்ணுற அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட், கேன்சல் பண்ணுற அதிகாரம் மாவட்ட பதிவாளர்களுக்கும் இல்லை. ஆனால் உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, செக்ஷன் 83 ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 செக்ஷன் 83ல் வந்து என்கொயரி பண்ணலாம். அதாவது நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா அவங்க வந்து என்கொயரி பண்ணுவாங்க. உன்னுடைய டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வாப்பா, ஆப்போசிட் சைடில் டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு அவங்க என்கொயரி பண்ணுவாங்க. என்ன இது எப்படி வந்தது உனக்கு, இது எப்படி இதாக இருந்துச்சுட்டு. சப்போஸ் அதில் வந்து ஃப்ராடுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும். கம்பல்சரி எஃப்ஐஆருங்கிறது ஃபைல் பண்ணியே ஆகணும். செக்ஷன் 83ல் அவங்க யார் பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஆர்டர் போடுவாங்க, அதாவது இனிஷியேட் பண்ணுவாங்க. இந்த செக்ஷன் 83 மூலயமா இந்த இது குற்றவியல் நடைமுறை சட்டம் இது வந்து, அதாவது போலியாக பத்திரம் ரெடி பண்ணால் செக்ஷன் 81, 82, 83 ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஆக்ட், இது வந்து என்ன ஆகும்னா எஃப்ஐஆர் கன்ஃபார்மாக ஃபைல் பண்ணி ஆகணும். அதாவது போலின்னு உறுதி செய்யப்பட்டால் டிஆர்ஓ ஆர்டரில், அப்படி உறுதி செய்ய பட்சத்தில் டிஆர்ஓ வந்து சப் ரிஜிஸ்டருக்கு வந்து ஆர்டர் போடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் குற்றவியல் நடைமுறை ப்ரொசீஜர் பண்ணும், அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும்னு சொன்ன உடனே சப் ரிஜிஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி போலி பத்திரம் ரெடியாக இருக்குது, ஏன்னா கிரிமினல், அதாவது பப்ளிக், அதாவது கவர்மெண்ட் டாக்குமெண்ட், ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய டாக்குமெண்ட்டை வந்து ஃபோர்ஜரியாக பண்ணியிருக்காங்க, அதை எடுத்துகிட்டு போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கன்ஃபார்மாக எடுத்தே ஆகணும். ஒரு சில போலீஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு சிவில் கோர்ட்டில் கேஸ் இருக்குது அதனால் அந்த டாக்குமெண்ட்டை, ஏன்னா செக்ஷன் 83 மேண்டரி எஃப்ஐஆர். பட் கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியாது. பத்திரத்தை கேன்சல் பண்ண நீங்கள் அந்த கோர்ட்டில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போயிட்டு தான் நீங்கள் கேன்சல் பண்ண முடியும். ஆனால் ரிமார்க் பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு ரிமார்க் மட்டும் பண்ணலாம். இந்த பத்திரம் வந்து செக்ஷன் 83 மூலமா என்கொயரி பண்ணி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியில் என்ட்ரி போடுவாங்க. ஓகேங்களா? அப்படி என்ட்ரி போட பட்சத்தில் நீங்கள் கேட்கணும், அதுக்கும் ஒரு இது பெட்டிஷன் கொடுத்து இந்த மாதிரி என்ட்ரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி போட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் செக்ஷன் 83 மூலமாக அதுக்கப்புறம் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி, ஆப்போசிட் பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ் வந்து அதுக்கு கோர்ட்டில் ஆஜர்படுத்தி இந்த டாக்குமெண்ட் போலின்னு சொல்லிட்டு டிஆர்ஓ ஆர்டர் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி கொடுத்த ஆர்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள பனிஷ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷன் படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சிவில் கேஸ் இருக்குது, சிவில் கேஸ் வேறு, இது கிரிமினல் ஆக்ஷன். ஏன்னா இது வந்து பப்ளிக் டாக்குமெண்ட், அதாவது போலி பத்திரம்னா என்ன, உண்மைக்கு புறம்பான தகவல் இல்லைன்னா திருட்டுத்தரமாக அந்த பட்டா ரெடி பண்ணிட்டு வர்றது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் 83ல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த நில மோசடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்க பணத்தையும் இழக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா
நிறைய பேர் இது மன உளைச்சலுக்கும் ஆளாகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர்